தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். திருவாரூரில் டாஸ்மாக் மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பாஜகவினர் அதன் வாயில் கதவை ஆக்ரோஷத்துடன் தள்ளியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜன். என்ன நடந்தது? விரிவான விவரம். டாஸ்மாக் ஊழியரை கண்டித்து பாஜக சார்பில் சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் போராட்டத்தில் பங்கு பெற சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகளை காவல்துறையினர் தடுத்து கைது செய்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அக்கட்சியினர் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் கைது செய்ததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூர் மாவட்ட பாஜக சார்பில் திருவாரூர் மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அலுவலக வாயில் கேட்டை அடித்து தள்ளி திறக்க முற்பட்டனர். தொடர்ந்து அலுவலக வாயிலில் திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் ஊர்வலமாக வந்து திருவாரூரில் இருந்து மன்னார்குடி செல்லும் நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது காவல்துறையினர் தடுத்ததால் பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தடையை மீறி பாஜகவினர் சாலையில் அமர்ந்து முழக்கங்களை எழுப்பி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றி சென்று தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். பாஜகவினர் இந்த திடீர் சாலை மறியல் போராட்டத்தினால் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.